உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓப்பனா ஒன்னு சொல்லவா, உங்களுக்கு அழகரை ரொம்ப பிடிக்கும். ஹலோ மிஸ்டர், என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? எனக்கு அவனை பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு உருவம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குமோ அப்படிதாங்க அழகர். அவனை போய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நிஜமாவே உங்களுக்கு அழகரை பிடிக்காது, அப்படிதானே? சுத்தமா பிடிக்காது, இதுக்கு மேல பிடிக்கவும் செய்யாது. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு கட்டின தாலி கழுத்துல உறுத்தினாலே அதை கழட்டி வச்சிடுறாங்க. பிடிக்காத ஒருத்தன் கூட ஒரு பொண்ணால ஒரு நிமிஷம் கூட ஒன்னா இருக்க முடியாது. ஆனா நீங்க அழகரை இப்ப வரைக்கும் உங்க கூடவே தானே வச்சிருக்கீங்க. அது நான் அவனை பழிவாங்க கூட வச்சிருக்கலாம்ல. முன்னாடி நீங்க அப்படிலாம் நினைச்சிருக்கலாம், ஆனா போக போக உங்களுக்கே அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டாளோட சரித்திரத்துல அழகரோட பேரே இல்ல. ஆண்டாளும் அழகரும் சேர்ந்து எழுதுறதுக்கு பேரு தாங்க சரித்திரமே. ஏங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அவனை பிடிக்க போறதே இல்ல. இன்னும் ஒரு மாசத்துல அவனை இந்த எலெக்ஷன்ல இருந்து தோக்கடிச்சு இந்த ஊரை விட்டு அவனை துரத்துறேன். அப்போ உங்களுக்கு புரியும். அழகர் இந்த ஊரை விட்டும் போக மாட்டான், கண்டிப்பா உங்களை விட்டும் போக மாட்டான். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அவன் தான் ஜெயிப்பான். ஓ, உங்க ஃப்ரெண்டு மேல உங்களுக்கு அவ்ளோ கான்ஃபிடன்ஸ்? அவன் மேலயும் நம்பிக்கை இருக்கு, அவன் உங்க மேல வச்சிருக்கிற லவ் மேலயும் நம்பிக்கை இருக்கு. அவன் உங்களை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காகவே எலெக்ஷன்ல ஜெயிப்பான். ஏன்னா உங்களை அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். உங்களை ஒவ்வொரு தடையும் திட்டும் போதெல்லாம் நானே சில சமயம் ஆண்டாளை விட்டு போக வேண்டியதானடான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சரி, அதை விடுங்க. அவன் இந்த எலெக்ஷன்ல ஏன் நின்னான்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அத கூட விடுங்க. அவனுக்கு ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? சரி, இது எல்லாத்தையுமே விடுங்க. நீங்க அவனை காதலிக்கிறேன்னு ஊர் முன்னாடி சொன்னப்ப ஏன் உங்களை கேள்வியே கேட்காம உங்க கழுத்துல தாலி கட்டினான்னு தெரியுமா? ஏன் கட்டினா? அத அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கிண்டல் பண்றீங்களா என்ன? என்னங்க, ஒருத்தன் உங்களை உண்மையா லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனை நம்பாம 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவனை வீட்டை விட்டு துரத்து வேணும் வர சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை முழுசா புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டு இருக்கீங்க. அழகர் சரியானவனா தப்பானவனான்னு யோசிக்காம அழகர் கூட சேர்ந்து வாழ்றது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு யோசிங்க. இல்லைன்னா வாழ்க்கையே தப்பாயிடும். அழகரை விட பெஸ்டானவ இங்க எவனும் கிடைக்க மாட்டான் உங்களுக்கு. திரும்பவும் சொல்றேன், அழகர் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவங்கிட்ட காசே இல்லாதப்ப கூட யாராவது ஒருத்தர் அவன்கிட்ட வந்து பசின்னு சொல்லட்டும். அழகர் எப்படிப்பட்டவன் அப்ப புரியும். ஒருத்தங்க பசியோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத விட சிறந்த குணம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. அந்த குணம் என் ஃப்ரெண்டு அழகர்கிட்ட இருக்கு. அவன் நல்லவன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு குணம் போதுங்க. உங்களை என் சிஸ்டர் நினைச்சு சொல்றேன், அழகரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.